ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான இன்ஸ்டன்ட் மருதாணி எப்படி வைக்கலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ₹1 செலவு இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை மட்டுமே வச்சு செஞ்சிடலாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் எடுத்துருக்கேன். நம்ம வீட்டில் இருக்க எந்த குங்குமம்னாலும் எடுத்துக்கலாங்க. அதை விட நம்ம ரொம்ப ரெட்டிஷாக இருக்கிற குங்குமம் எடுத்துகிட்டா ரொம்ப கலர் கொடுக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி பாதி லெமன் மட்டும் தாங்க எடுத்துக்க போகிறோம். ஒரு கப் எடுத்து பாதி லெமன் மட்டும் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. லெமன் புழிஞ்சிட்டு அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க தனியாக. இப்போ பாருங்கள், லெமன் ஃபுல்லாகவே புழிஞ்சு எடுத்துட்டேன். இது எத்தனை நாள் கையில் வைக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் தாங்க கையில் நல்லாவே இருக்கும். நம்ம எங்கேயாச்சும் திடீர்னு ஃபங்க்ஷன் போகிறதுக்கோ இல்லை டான்ஸு இந்த மாதிரி காம்படிஷன் ஏதாவது இருக்கும்போதும் இந்த மாதிரி நம்ம 2 நிமிஷத்தில் கஞ்சி 2 நிமிஷத்தில் கை கழுவிக்கலாங்க. ரொம்ப ஈஸி, டக்குன்னு செஞ்சிடலாங்க. இப்போ நம்ம புழிஞ்சு எடுத்தாச்சுங்க லெமனு. இப்போ நம்ம கிட்ட இருக்க குங்குமம் எதுனாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் ரெட்டாக கொடுத்துன்னு ரொம்ப திக்காக இருக்குங்க. இப்போ என்கிட்ட இருக்க குங்குமத்தை எடுத்துக்கிட்டுங்க. நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும்னா நம்ம கையில் வைக்கிற அளவுக்கு திக்னஸ் இருக்கணுங்க. நான் இப்போ 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணிக்கணுங்க குங்குமம். அப்போ தான் நமக்கு கட்டி இல்லாமல் கிடைக்கும், நல்லாவும் கிடைக்குங்க. நான் இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் கை வைக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. கையில் வச்சுன்னு அழகாக ஒட்டுங்க. அந்த அளவுக்கு நம்ம திக்னஸாக பண்ணிக்கணும். தண்ணி மாதிரி இருந்தால் நம்ம கையில் ஒட்டாதுங்க. அதனால திக்காக இருந்தால் மட்டும்தாங்க கையில் நல்லாவே ஒட்டும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்களும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கையில் வச்சு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு திக்னஸ் வருங்க நம்ம கலக்கிற குங்குமம். இப்போ கையிலே வச்சு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். நம்ம திடீர்னு எங்கேயாவது ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு போகலாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஒரே 1 நிமிஷம் ரெடி பண்ணிடலாங்க இந்த மருதாணி. பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கையில் வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கலர் கொடுக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் தாங்க பாப்பா கையில் வச்சுருப்பா. அதுக்கப்புறம் கழுவி எடுத்துட்டா. பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குங்க. நீங்களே பாருங்கள், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வச்சுருக்கேங்க. இந்த மருதாணி கலர் பார்த்தீங்கன்னா 1 டே இல்லை ஒரு 3 hours 2 hours தாங்க இருக்கும். ஒவ்வொருத்தர் கைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. நீங்கள் பாத்திரம் அந்த மாதிரி கழுவுதுன்னா கண்டிப்பாக ஒரு 2 hours 3 hours தாங்க இருக்கும். அதுக்கு மேலாம் இருக்காது. ஒருவேளை எந்த வேலையுமே நீங்கள் செய்யல அப்படின்னு சொன்னால் 1 day இருக்குங்க. அவ்வளோதாங்க, நான் 2 கைக்குமே வச்சுட்டேன். எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் போல் காய வச்சு எடுத்துக்கலாம் வாங்க. நான் ஃபேன் காற்று தாங்க ஆற வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இப்போ காஞ்சிருக்கு ஓரளவுக்கு. இப்போ நம்ம இப்போவே கை கழுவிடலாங்க. இந்த குங்குமம் பார்த்தீங்கன்னா கை கழுவுனா கண்டிப்பாக போகுங்க. நான் போகாதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் இருந்தாலும் கூட கலர் கொடுக்குங்க. ஒவ்வொரு கைக்கு ஒவ்வொரு மாதிரி கலர் கொடுக்குங்க. ஒவ்வொருத்தருக்கு லைட்டாக கொடுக்கும், ஒவ்வொருத்தருக்கு டார்க்காக கொடுக்கும். அப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க. இது கூடவே நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour 2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் டார்க்காக கொடுக்குங்க. இதோட கலர் உங்கள் கையில் எப்படி மேக்ஸிமம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 day இருக்குங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள் நீங்களே, இந்த அளவு கையில் கலர் வந்துருக்குங்க. திடீர்னு நம்ம வச்சு 1 நிமிஷம் கலக்கிறதுக்கு இருந்தோம், 2 நிமிஷம் கையில் வச்சோம். இப்போ வாஷ் பண்ணியாச்சுங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் பூசிக்கலாங்க. எண்ணெய் நம்ம பூசுறதுனால கொஞ்சம் டார்க்காக எடுத்து கொடுக்குங்க. அதனால தான்
நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் இந்த பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.